வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி மற்றும் மீனராசி நண்பர்களுக்கான இந்த தைப்பூச திருநாளுக்கான ஒரு முக்கியமான பதிவாக, ஒரு சிறப்பு பதிவாகவும் இந்த நேரத்தில் நான் பதிவிடுறேங்க. இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. முருகப்பெருமான் அப்படின்னாவே தமிழ் கடவுள்னு எல்லோராலும் இஷ்ட தெய்வமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்குங்க. முருகப்பெருமானை முழுமையாக நம்பி அவருடைய காலடிகளில் நாம் சரணாகதி அடையும் போது முருகப்பெருமான் ஒரு சிறு பிள்ளை போல நம்ம எல்லாம் காத்தருள்வார். எந்த ஒரு துன்பமே இருக்கும்போதும் ஓடோடி நம்மை காப்பாற்றுவார். அவர் நேரடியாக வர முடியல அப்படின்னாலுமே கனவுல வர்றது அல்லது மனிதர்கள் போல் நமக்கு தேவையான நேரத்தில் உதவிகள் செய்கிறது, தேவையான நேரத்தில் ஒரு அட்வைஸ் இதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு நிகர் முருகப்பெருமானே சொல்லலாம். இந்த தைப்பூச நன்னாளில் அவருக்கு பிடித்த சில பொருள்களை நீங்கள் கோயிலுக்கு தானமாக கொடுத்தாலோ, அவருக்கு உகந்த பொருளை வைத்து நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது இந்த 2 ராசி நண்பர்களுடைய வாழ்க்கை பலவிதமான மாற்றங்களும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் வரும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. ஏன் இந்த 2 ராசிகளை மட்டும் நாம் குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு மிகுந்த பெரிய ஒற்றுமை இருக்குது. ஒரே மாதிரியான ஒரு ஒற்றுமைங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. ஸோ குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த 2 ராசி நண்பர்களும் முருகப்பெருமானை தைப்பூச நாளில் நீங்கள் விரதம் இருந்து சிறப்பான ஒரு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் விலகி வாழ்க்கைங்கிறது வளமானதாக மாறுங்க. இந்த முக்கியமான பதிவை பார்க்கறதுக்கு முன்னால் குரு பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன ஒரு சம்பந்தம், எப்படி குரு பகவானை வழிபடும் போது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குது, முருகப்பெருமானை வழிபடும் போது குரு பகவானுடைய அருள் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவில் நாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். புராண காலத்தில் அதீத சக்திகளை பெற்ற அரக்கர்கள் ரொம்பவுமே தேவர்கள் முதல் கொண்டு இந்த பூ உலகத்தை ரொம்பவுமே தொல்லை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூரபத்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன் ஆகிய 3 பேரும் ரொம்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களை யாருனாலே அழிக்க முடியல. ஸோ எல்லா தேவர்களும் சிவபெருமான்கிட்ட முறையிடும் போது அவர்களை அழிக்கிறதுக்கு தன்னுடைய நெற்றி கண்ணிலிருந்து தீப்பொறிகளை உருவாக்கி 6 கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்க்கப்பட்டு முருகப்பெருமான் இந்த அசுரர்களை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுக்கிறார் முருகப்பெருமான். அப்படி அவதாரம் எடுத்து பழனியில் தன்னுடைய தாயிட்ட வெற்றிவேல்னு சொல்லக்கூடிய ஞான வேலை பெற்றுக்கொண்டு திருச்செந்தூரிலிருந்து கிளம்பி அந்த 3 அரக்கர்களையும் அழிக்கிறாரு. 3 அரக்கர்களையும் போரிட்டு அழிக்க கிளம்பின இடம் திருச்செந்தூர். அப்படின்னா போருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் குரு பகவான் முருகப்பெருமானுக்கு போருக்கான அந்த யுக்திகள் தந்திரங்கள்னு சிலதையெல்லாம் சொல்கிறாரு. எப்படி போரிடணும், எப்படி அவங்கள மடக்கணும், எப்படி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விளக்கங்கள், சில தந்திரங்கள், போர் முறைகளை சிறு பாலகனாக இருந்த முருகப்பெருமானுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். இவருடைய அதீத சக்திகள் மற்றும் குரு பகவானுடைய வழிகாட்டுதலின்படி இவர் போரிட்டு அந்த 3 அரக்கர்களாகிய சூரபத்மன், சிங்கமாசுரன், தாரகாசுரன் 3 பேரையும் அழிக்கிறாரு. அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள சேவல், மயில், பாம்புன்னு சொல்லி மாற்றி தன்னுடனே இருக்குமாறு அவருடைய பாவ விமோச்சனம் கொடுத்து தன்னோட வச்சுக்கிறாரு. இந்த ஒரு அற்புதமான ஒரு வரலாறு தான் சுருக்கமாக சொன்னால் தைப்பூசத்திற்கான வரலாறுன்னு சொல்லலாம். இதன் காரணமே என்ன ஆகுதுன்னா, திருச்செந்தூர்னு கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தியாக 4 அவதாரங்களில் அங்கு இருந்து மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாவே குரு பகவானால் வரக்கூடிய அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதுமே, இந்த திருச்செந்தூர் போய் குரு பகவானை வழிபடும் போது முருகனுடைய அருள் கிடைச்சி முருகன் நம்மளுக்கு ஒரு ஞான குருவாக இருந்து நம்ம வழியை நடத்துவார் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒரு ஐதீகம்னு சொல்கிறத விட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். அதே போல் இந்த தைப்பூச திருநாளில் உங்களுக்கு என்ன வரம் வேணும், உங்கள்கிட்ட நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், நம்ம குடும்ப நண்பர்கள்ட்ட கேட்குற மாதிரி நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நீங்கள் சில அபிஷேக முறைகளை நீங்கள் செய்யும்போது முருகப்பெருமானுடைய முழுமையான அருள் கிடைக்கும். இதில் முக்கியமாக தனுசு ராசி, மீனராசி நண்பர்கள் என்ன அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன அபிஷேகத்துக்கு என்னென்ன வரம் கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா அபிஷேகத்திற்கான பொருளாக பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு நீங்கள் வாங்கித்தரலாம். அதன்படி பார்த்தீங்கன்னா சகல ஐஸ்வர்யம் எனக்கு வேணும், சகல செல்வம் வேணும், நீங்கள் விபூதியில் அர்ச்சனை பண்ணலாம். தொழில் நல்லா டெவலப் ஆகணும், தொழில் புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க, பெரிய அளவில் கஸ்டமர் வரணும்னா பன்னீரில் அபிஷேகம் பண்ணலாம். உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து அப்படிங்கிறது சமுதாயத்தில் பெரிய அளவு டெவலப் ஆகணும்னா சந்தனத்தில் பண்ணலாம். உடலில் நிறையா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா கரும்பு சாறு எடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். நீங்கள் உலக புகழ் அடையணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கிற பல வகைகளை வைத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம்.
மனசில் வந்து அமைதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இளநீரிலும், நோயினால் அவதிப்பட்டிருக்கிற எப்பாவது இறந்துருவோமோன்னு ஒரு யம பயம் இருக்குதுன்னா எலுமிச்சம்பழத்தில் பண்ணலாம். குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகள் தயிரில் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் உங்களுக்கு சகல விருத்தியாகணும், குடும்ப நல விருத்தியாகணும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறை வந்து தெய்வ குறை ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா பாலில் வந்து அபிஷேகம் பண்ணலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் விலகணும் அப்படின்னா பஞ்சாமிரத்தையுமே நீங்கள் பிரசாதமாக வச்சிங்க அப்படின்னா ஆரோக்கியம் பெருகும் அப்படிங்கிறது நிறைய வகைகள் இருக்குது. அதே போல் தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்குது. அப்படி திருமஞ்சள்னு சொல்லக்கூடிய திருமஞ்சனத்தில் நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுது. ஸோ இத்தனை அபிஷேகங்கள் நீங்கள் முருகப்பெருமானுக்கு செய்யும்போது இத்தனை வகையான பிரச்சனைகள் குறையுது. எவ்வாறு வந்து கந்த சஷ்டி கவசத்தில் அந்த காக்கா கனகவேல் காக்கங்கிற மாதிரி ஆரம்பித்து எத்தனை நோய்களையும் வந்து சொல்லுவாங்க, உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் எல்லாமுக்கும் வந்து ஒரு விடை இருக்கிற மாதிரி இருக்குது அந்த கந்த சஷ்டி கவசங்கிறது. நாளைக்கு தவறாமல் நீங்கள் அனைவருமே காலிலிருந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூம்லையோ இல்லை தனியாக ஒரு கோயிலையோ உட்காந்து நீங்கள் கந்த சஷ்டி கவச பாடலை நீங்கள் தவறாமல் நாளைக்கு பாராயணம் செய்யலாம். இல்லை தினமுமே ஒரு முறை நீங்கள் பாராயணம் செய்யும்போது என்ன ஆகுனா அவ்வளோ பெரிய நன்மைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தனுசு ராசி மீனராசி நண்பர்கள் என்ன செய்யணுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்ததி விருத்தி ஆகணும் அப்படின்னு, அதாவது திருமண தடை அகல உங்களுடைய சந்ததிகள் வந்து விருத்தி ஆகிறதுக்குமே சகல செல்வங்களையும் நீங்கள் பெறணும் ஒன்று. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் பெரிய அளவில் டெவலப் ஆகணும், அதில் நிறைய வருமானம் வரணும். அதே போல் கடன் பிரச்சனை குறையணும். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு முக்கியமாகவும் மீனராசி நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. என்னென்னா தொழில் வளம் பெருகணும், கடன் குறையணும், அதே போல் மனசில் ஒரு அமைதி சந்தோஷம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமண தடை அகலணுங்கிறத வேண்டுதலாக நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தனுசு ராசி மற்றும் மீனராசி நண்பர்கள் பால், பன்னீர், அதே போல் பச்சரிசி மாவு இதில் வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யணும். வீட்டில் இருக்கிற முருகனுக்கோ அல்லது வந்து பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு அபிஷேகத்திற்காக இதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும். பால் அப்படிங்கும்போது முதல்லயே நான் சொன்னேன், உங்களுக்கு வந்து சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகும். பன்னீர் தொழில் வளர்ச்சி அடையும். அதே போல் பன்னீரை நீங்கள் அபிஷேகம் பண்ணி அந்த பன்னீரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தொழில் செய்யக்கூடிய அந்த உங்களுடைய அலுவலகத்திலே நீங்கள் தெளிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு மேன்மையான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இதில் ரொம்ப முக்கியமானதாக பச்சரிசி மாவினால் நீங்கள் அபிஷேகம் செய்து வரும்போது இது நாள் வரைக்கும் நீங்கள் பட்ட அத்தனை கடன்களுமே வந்து பார்த்திங்கன்னா தவிடுபொடி ஆகிரும் அப்படின்னா எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய அந்த தைப்பூச நாளில் முருகப்பெருமானுக்கு உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் சொல்லக்கூடிய அந்த சிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்து உங்கள் கண்களால் பார்த்து அந்த அபிஷேகத்தை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கடன்களும் வந்து படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் நீங்கள் அதில் சந்தேகப்பட வேணாம். ஸோ நீங்கள் இந்த 3 அபிஷேகத்தில் 2 அபிஷேகம், பால் அபிஷேகம் அதோட பச்சரிசி மாவு அபிஷேகம், இந்த 2ஐயுமாவது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வாரமே நீங்கள் செய்யலாம். ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று, தைப்பூசம் மட்டும் சிறப்பு கிடையாது, முருகான் நீங்கள் நினைச்சாவே வந்து சிறப்பு தான். அப்படி இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை நாள் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு கொஞ்சம் நேரமாக போய் இந்த பச்சரிசி மாவில் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய வேத விற்பனர்கள்ட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செஞ்சு தருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அபிஷேகத்தை நீங்கள் தினம் செய்யும்போது உங்களுடைய கடன்கள் குறையும். பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் வாங்கி கொடுக்கலாம், கூடவே வந்து பன்னீரும் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா தொழில் வளமும் பெருகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஐதீகம். ஸோ முருகப்பெருமானுக்கு அனைவருமே இதை செய்யலாம். குறிப்பாக இப்போ ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய தனுசு ராசி மற்றும் மீனராசி நண்பர்கள் இதை தவறாமல் செய்து வாழ்க்கையில் அத்தனை வளங்களையும் நலங்களையும் பெறணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட நானும் நாளைக்கு நான் வேண்டிக்க போகிறேன். ஸோ நண்பர்களே, வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பதிவுங்கிறது தனுசு ராசி மற்றும் மீனராசி நண்பர்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் மற்றும் விழிப்புணர்வுக்கான பதிவு தான். இதில் இன்னுமே தெளிவான வழிபாடு, பரிகாரம், அபிஷேக முறைகள், பூஜை முறைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் 100% பேசும். ஸோ இது ஒரு பொது பலன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும், ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.